அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் வளர்பிறை தேய்பிறை என்று இருக்கிறது. சுப ஓரைகள் பாவ ஓரைகள் என்பது இருக்கிறது. இதை எப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியம்னா தெரியாததுதான் ரகசியம். தெரிஞ்சா என்ன சொன்ன இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்றோம். அப்ப வளர்பிறை என்பதற்கு ஆண் சம்பந்தப்படும், தேய்பிறை என்பதற்கு பெண் சம்பந்தப்படும். தேய்பிறை என்பது பெண் சம்பந்தப்படும். அப்ப எந்த ஒரு மனிதனும் சுப ஓரைகள் என்பது சுக்கிரன், சந்திரன், புதன், குரு. சுப ஓரைகள் என்பது சுக்கிரன், சந்திரன், புதன், குரு. இது வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அப்ப இது ஒரு கணக்கெடுத்துக்கணும். அசுப ஓரைகள் அப்படிங்கிறது சூரியன், செவ்வாய், சனி. அசுப ஓரைகள் என்ன சொன்னாலும் சூரியன், செவ்வாய், சனி. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. எப்பயுமே என்ன சொன்னா வளர்பிறையில் சுப ஓரைகளை பயன்படுத்தக்கூடாது. வளர்பிறையில் சுப ஓரைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்ப வளர்பிறையில் என்ன சொல்லலாம்னா நீங்கள் போய் ஒரு சுக்கிர ஓரையோ, சந்திர ஓரையோ, புதன் ஓரையோ, குரு ஓரையோ பயன்படுத்தினால் அது வேலை செய்யாது, உறுதியாக செய்யாது. அப்ப வளர்பிறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அன்னைக்கு நாம் சூரிய ஓரையவோ, செவ்வாய் ஓரையோ, சனி ஓரையோ பயன்படுத்தினா வேலை செஞ்சிடும். ஏன்னா சூரியன், செவ்வாய், சனி அசுப ஓரைகளாக இருந்தாலும் அதற்கு என்று என்ன சூரியன்னா அரசு சார்ந்த ஒரு விஷயம், செவ்வாய்னா பூமி சார்ந்தவன், சனினா ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு அமர்த்துகின்ற ஒரு காலம் எல்லாம் என்ன சொல்லலாம் என்ன சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த வளர்பிறையில் அசுப ஓரைகளை பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதே சமயத்தில் சுப ஓரைகளை எப்ப பயன்படுத்தணும்? சுக்கிரன், சந்திரன், புதன், குரு இந்த ஓரைகளை நீங்கள் என்ன சொல்லலாம்னா தேய்விரையில் பயன்படுத்தணும். தேய்விரை சந்திரனுடைய தேய்கின்ற நாளில் என்ன சொல்லலாம்னா அந்த நாளில் சுக்கிர ஓரையை பயன்படுத்தினாலும், சந்திர ஓரையை பயன்படுத்தினாலும், புதன் ஓரையை பயன்படுத்தினாலும், குரு ஓரையை பயன்படுத்தினாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்பயுமே இந்த ஒரு ஷேப் செயல்படாது. இந்த கோர்த்தல் என்று சொல்லக்கூடியது செயல்படும். கோர்த்தல் என்பது ஆண் பெண் அப்படின்ட்டா. கோர்த்தல் என்பது என்ன சொல்லணும், ஒரு ஆணும் சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு சலனம் தட்டாது. ஒரு பெண்ணும் பேசிக்கொண்டிருக்கும் போது சலனம் தட்டாது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், நான் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். தோட்டத்துக்கு போகும்போது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல கொஞ்சம் மனித நடமாட்டங்கள் இல்லாமல் இருக்கும். அப்ப நான் போகும்போது ஒரு இந்த பாலம், அந்த பாலத்துல என்ன சொல்றான்னா இந்த பள்ளமான பாலம், அந்த பாலத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்காங்க. பெண் சின்ன வயசு, ஆணும் சின்ன வயசு. அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன இந்த இடத்துல உட்காந்து நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சலனம் நமக்கு தட்டுப்படும். இதே ஒரு ஆணு அங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு சலனம் தரும். இதே ஒரு பெண்ணும் சேர்ந்த இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அப்ப அந்த ஈர்ப்பு நமக்கு வருது. யாரு இந்நேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஒருவேளை ரொம்ப குளோஸ் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க தோட்டத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு நிக்க அந்த பொண்ணு மட்டும் தனியா போகுது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஈர்ப்பு. அப்ப தேய்பிறையில் என்ன சொல்றான்னா சுப ஓரைகள் பலனை கண்டிப்பா கொடுத்துரும். தேய்பிறையில் சுப ஓரைகள் கண்டிப்பாக பலனை கொடுக்கும். வளர்பிறையில் அசுப ஓரைகளை நீங்கள் பயன்படுத்த வெற்றி கிடைக்கும்.
மொத்தம் 4 ஓரைகள் வந்து சுப ஓரைகள், 3 ஓரைகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து அசுப ஓரைகள். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் வளர்விரையில் போய் பிறந்தவர்களை கல்யாணம் முடிக்கலாம். வளர்விரையில் பிறந்தவர்கள் தேய்விரையில் போய் பிறந்தவர்களை கல்யாணம் முடிச்சாலும் சூப்பரா இருக்கும். இதற்கடுத்து ஒரு ரகசியம் சொல்றேன். வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமையில ஒரு காரியத்தை எடுத்து போனீங்கன்னா சக்சஸ் ஆயிரும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சனிக்கிழமையில போனீங்கன்னா ஒரு காரியம் சக்சஸ் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமையில வந்து போனீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ் ஆயிரும். அப்ப வளர்பிறையில் வந்து அசுப நாள்கள் என்று நாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூரியன் செவ்வாய் சனியுடைய நாட்கள், அந்த நாளில் வளர்வரையில் நீங்கள் ஒரு காரியமாக இந்த 3 நாட்களில் எந்த காரியத்திற்கு போனாலும் அது வெற்றியை கொடுக்கணும். ஏன்னா வெற்றியை கொடுக்கும், இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அதே சமயத்துல தேய்பிரையில் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாள்ல நீங்க போய் பாருங்க, அந்த காரியம் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். இதற்கு இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்ப ஓரைகளுக்கு வந்து என்ன சொன்னா, சுப ஓரைகளுக்கு தேய்விரையும் அசுப ஓரைகளுக்கு வளர்வரையும் பயன்படுத்தினால் வெற்றி பெற்று விடுவார்கள். வளர்வரையில் தேய்விரைக்கு, இந்த வளர்வரையில் வந்து அசுப நாட்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய நாட்களை பயன்படுத்தினால் வெற்றி கிடைத்துவிடும். அதே சமயத்தில் வந்து தேய்விரையில் வந்து என்ன சொன்னா சுப நாட்கள் என்று சொல்லக்கூடிய திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, இந்த நாட்கள் வந்து கண்டிப்பாக செயல்பாட்டிற்கு ஒத்து வரும். 100% ஒத்து வரும், கண்டிப்பாக ஒத்து வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. வளர்விரையில் பிறந்திருந்தால் தேய்விரையில் சாமி கும்பிடுங்கள், அது கண்டிப்பாக வெற்றியை கொடுத்து விடும். தேய்விரையில் பிறந்திருந்தால் வளர்விரையில் போய் சாமி கும்பிடுங்கள், கண்டிப்பாக வெற்றியை கொடுத்து விடும். இது ஜோதிடத்தின் வந்து ரகசியத்தின் ரகசியம், ஓரைகளின் ரகசியம், வளர்விரை தேய்விரை ரகசியம். அதற்கடுத்து நாள் 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 வந்து வளர்விரை நாள் என்ன சொன்னா சுப நாள் அசுப நாள் நம்ம தானே வந்து நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன சொன்னா இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வேலை செய்வது வெற்றி பெற்று விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்களும் பரிசித்து பாருங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.